தமிழ்நாட்டை ஆளுகிற அரசோடு கொஞ்சம் அனுசரணையோடு இருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கும் ஒரு சூழலுக்கும் நான் தள்ளப்பட்ட உலக தமிழ் அமைப்புகளால் அல்லது உலக தமிழர்களான்னு வச்சுங்களா. அதனுடைய அடிப்படையில் தான் நான் தவிர எனக்கு ஒரு எம்எல்ஏ நான் ஏற்கனவே 2 முறை எம்எல்ஏ வந்துட்டேன். அதனால் எனக்கு இந்த ஓட்டு அரசியலில் உங்களுக்கு தெரியும், ஓட்டு அரசியல் எனக்கு விருப்பம் இல்லாதனா தமிழ்நாடு விடுதலை ஒரு நாடு வேணும்னு கேட்ட ஒரு ஆள், ஒரு நாடு வேண்டும் என்று கேட்டு போராடிய அந்த தலைவனாக ஏற்றுக்கொண்டு சிறு வயதிலிருந்து அவர்களுக்காக உதவிகளை செய்த ஒருவன். அதனால் எனக்கு இந்த பாதை சில பேர் புரிதல் இல்லாமல் எம்எல்ஏ பதவிக்காக ஒரு சீட்டுக்காக தொங்குறாரு, ஒத்த சீட்டு முத்தையான்றா என்னென்னமோ பேர் வைக்கிறாங்க. அது இப்போ பாலா மாரி உட்காந்து என்னோட பேசிட்டு அவங்க அந்த பேர் வச்சாங்கன்னா அதை நான் ஏற்றுக்க தயாராக இருக்கிறேன். அதே மாதிரி அரசியல் ரீதியாகவும் தேர்தல் காலத்தில் நான் சொன்னது தான், இதோட மட்டும் நான் இல்லை. இங்கே இந்த பதவியில் போய் உட்காந்தா தான் இதை செய்ய முடியும், இந்த பதவியில் போய் உட்காந்தா தான் இதை குரல் கொடுக்க முடியும் அப்படின்றதற்காக நான் செய்து கொண்ட. ஏன்னா இன்றைக்கி நான் சொல்கிறேன், அண்ணன் தம்பி பெரியப்பன் சித்தப்பன் எல்லாரும் அங்கே தான் இருக்கிறாங்க. அப்போ அவர்களுடைய ஓட்டு எனக்கு நான் 32,000 ஓட்டு வாங்கிட்டேன், எனக்கு இன்னும் ஒரு 26,000 ஓட்டு தேவைப்படுது. அந்த 26,000 ஓட்டு யாருக்கிட்ட இருக்கு? ஒரு சட்டமன்ற தொகுதியில் திமுக அதிகம். ஆனால் அதையும் தாண்டி தோத்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி நான் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரோடு பல கட்டங்களில் பேச்சுவார்த்தை நடத்துகிறேன். ஐயா மணியரசன் அவர்களை நடுவராக வைத்து, நம்முடைய வேணரசு அண்ணா அவர்களை கிட்ட சொல்லி பல ஆளுமைகளை விட்டு தேர்தல் வர்ற நெருக்கம் வரைக்கும் நல்லா பேசிகிட்டு இருப்பார். ரத்தம் சரிங்க, ரத்தம் வச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எல்லாமே ரொம்ப ஒன்றுக்குள்ள ஆமாம், ரொம்ப ரத்தம் தான் கூப்பிடுவோம், பேரை சொல்லி கூட கூட்டுக்க மாட்டோம். அவருடைய இங்கே திரைத்துறையில் ஆரம்ப காலகட்டத்தில் அவர் இருந்தபோது நான் அவருக்கு இருந்த நட்பு அன்பு, அவர் வாழ்த்துக்கள் படத்தில் என்னை கூட்டு கௌரவ தோட்டத்தில் தூய தமிழ் ஆங்கில கலப்பில்லாமல் அந்த படத்தில் நடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது. அறிவுமதி அண்ணனூடாக இங்கே இருக்கிற மறந்த முத்துக்குமார்லேருந்து பழனி பாரதி வரை யுக பாரதி வரையிலும் பல தமிழ் சமூகத்தின் பாரதி ராஜாவிலிருந்து எல்லாரையும் மணிவண்ணன் தோழர்கள் எல்லாரையும் அறிமுகப்படுத்தி வைத்தது. இங்கே சமகாலத்தில் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் அறிமுகம் பண்ணி அத்தனை பேரும் ஒரு நட்பு பாராட்டி ஒரு வாஞ்சோடு கட்டி அணைத்து அன்பை பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மனிதர் தான் திரு சீமான் அவர்கள். ஆனால் அவர் கூட இருந்த அரசியல் ரீதியாக அவருக்கு அறிவுரை வழங்கக்கூடியவர்கள் அது என்ன நினச்சாங்களோ தெரியல, எங்கள் இருவரையும் சேர விடாமல் அரசியல் ரீதியாக தடுத்தார்கள். அதான் உண்மை.